அன்பானவர்களே, ஆ மை டியர் போல்ட் பீப்பிள்ஸ், விவர் சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, திஸ் புக். இந்த புக் பார்த்தீங்கன்னாக்கா, நாஸ்ட்ராடமஸ் சொன்னதெல்லாம் நடக்கிறது. நாஸ்ட்ராடமஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இப்போ இது ஒரு புதிய விஷயம் அல்ல. இதில் ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னாக்கா 2026 இருந்து 2040 ஒரு சம்பவம் ஒன்று நிகழப்போகுது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாஸ்ட்ராடமஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமாம், 500 ஆண்டுகளுக்கு முந்தையவர். 1500 கிபி 1503 பிறந்தார். அப்புறம் 1555 கிட்ட தான் ஒரு 5 வருடம், அதாவது அவர் இறந்து போவதற்கு முன்பு ஒரு 5 வருட காலகட்டங்களில் தான் அவருடைய அந்த அவர் எழுதின அந்த செய்யுள் என்று சொல்லக்கூடிய செஞ்சுரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம திருக்குறள் எடுத்துங்களேன், திருவள்ளுவர் எடுத்துங்களேன், அவர் 1330 குறள்கள் இயற்றியிருக்கிறார் இல்லையா? இவர் 10 தொகுதிகளாக குவாண்டம் சொல்லுவாங்க. அதை ஒரு 10 தொகுதிகளாக செய்யுள் 4 வரிகள் கொண்டது. திருக்குறள் 2 வரிகள் கொண்டது, இது 4 வரிகள் கொண்டது. ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, ஜோதிடர் சொல்லுவாங்க. இவர் வாழ்ந்த கட்டங்களில் மிக பெரிய பெரிய அரசர்களுக்கெல்லாம் அவர் ஜோதிடம் பார்த்துருக்கிறார், சொல்லியிருக்கிறாரு, நடந்திருக்கிறாரு. அதுக்கு உண்டான நிறைய பேர் அதை ஒத்துக்கிறாங்க, நிறைய பேர் அதை ஒத்துக்கல. நம்மளும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. நான் படித்தேன். அது என்னமோ இட்டாலிக்கு நடக்க போகுதா இல்லை இந்தியாவுக்கு நடக்க போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு. நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் படிக்கிறேன், கேட்குறேன், அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, பொய் இருக்குது. நானும் உங்களை போல தான் ஒரு முட்டாள், சரியா? நாங்கள் படிக்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. திஸ் ஒன், இட்டாலிய பிரதமரின் ஊழல் பார்த்துக்குங்க. இந்த புஸ்தகம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த புஸ்தகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆசிரியர் பேர் சிஎஸ் தேவ்நாத், நர்மதா பதிப்பகம். ஏகப்பட்ட விஷயங்கள், தகவல்கள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வாங்கலாம். அதாவது நர்மதா புத்தகம், நாஸ்ட்ராடமஸ், ஏகப்பட்டது இருக்குதுப்பா. பைபிளுக்கு அடுத்தபடியாக இந்த புஸ்தகம் தான் விற்றுருக்குதுன்னா பார்த்துக்குங்களேன். சரி, அந்த விஷயத்தை நான் படிச்சிடுறேன். இத்தாலிய பிரதமரின் ஊழல் டைட்டில் அதுதான், சரியா? செனட்டு உறுப்பினரில் ஒருவர் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஒரு செல்வந்தர் பிரதமராக வகை செய்வாராம். நல்லா பாருங்கள், செனட் உறுப்பினர்களில் ஒருவர் லஞ்சம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாராம், ஒரு செல்வந்தரை பிரதமராக வகை செய்வார். ஒரு செல்வந்தர், அவர் பிரதமராக ஒரு செல்வந்தரை பணத்துக்காக ஆசைப்பட்டு வகை செய்வார், உருவாக்குவார் என்பது அதுக்கு பொருள். அப்புறம் இத்தாலியின் ஆற்றல் மிக்க 2 தலைவர்கள் அது என்னது விட்டுருவாங்களாம். இதை கவனிக்காமல் விட்டுடுவாங்க, விடப்படுவார்கள், அப்படி போட்டிருக்கு. சரி, ஒரு கட்டத்தில் அதே செனட்டு அந்த பிரதமரின் ஊழல் மற்றும் துரோக குற்றங்களை விசாரிக்குமா. ஒரு காலத்தில் அதே செனட்டு தான் அதே குற்றவாளியை விசாரிப்பாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அதே செனட் அந்த பிரதமரின் ஊழல் மற்றும் துரோக குற்றங்களை விசாரிக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அவரை பதவி இழக்க செய்யும். அவரை அதோடு இல்லை, பதவி இழக்கவும் செய்யும். அவருடைய உதவியாளர்கள் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஏலத்தில் விட்டு பணம் சம்பாதிப்பார்களாம். அந்த ஏலத்தை, அந்த பேப்பர், அதான் வழக்கு தொடர்பான அந்த ஆவணங்களை ஏலத்தில் விட்டு பணம் சம்பாதிப்பார்கள். இது 2026 to 2040 காலகட்டத்தில் நிகழக்கூடும் இருக்குது. பார்த்துங்க அந்த டேட். த டேட் அங்கே இருக்குதா? 2026 2040 எழுதப்பட்டிருக்கா? சரி, ஓகே. இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இத்தாலிய செனட்டின் நேர்மையற்ற உறுப்பினர்கள் பிரதமர் பதவியை ஒரு செல்வந்தருக்கு கொடுப்பார்கள். திருப்பியும் மறுபடியும் நிறைய பணம் பெறும் நோக்கம் இருக்கும். பணம் எல்லாமே பணம் தானே இருக்கும். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய பண ஆசை மீண்டும் வீழ்த்துக்கொள்ளும். மறுபடியும் பண ஆசை மீண்டும் வீழ்த்துக்கொள்ளும். இப்போது பிரதமர் பதவியை வேறொருவருக்கு கொடுத்து பணம் போரும் ஏற்பாடுகள் நடக்கும். ஓகேவா? அப்புறம் மறுபடியும் பாருங்கள், அவர் பழைய பிரதமரின் நற்செயல்களை எல்லாம் குற்றம் என்றும் அபத்தம் என்றும் கணிப்பார்கள். சரி, அப்புறம் மறுபடியும் பாருங்கள், அவர் மீது ஊழல் துரோக குற்றம் சாட்டி பதவியை பறிப்பார்கள். மறுபடியும் பாருங்கள், வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஏலம் விட்டும் பணம் சம்பாதிப்பார்கள். அப்புறம் அதன் பிறகு அந்த 30 உறுப்பினர்களும் எதிர் அணியோடு கைகோர்த்து கொண்டு பண வேட்டையை தொடங்குவார்கள். அப்புறம் பண ஆசை அவர்களை கட்சிக்கு விசுவாசம் இல்லாதவர்களாக்கும், நாட்டுக்கும் தான். ஆமாம். அப்புறம் ஆக ஐரோப்பாவில் நல்ல மனிதர்கள் ஆட்சிக்கு வர முடியாத நிலை இருக்கும். இது அப்படியே நம்ம ஊருக்கு ஒப்பிட்டு பாருங்களேன்.
ஆக நல்ல ஆட்சி என்பது இங்கு வரப்போவதே இல்லை. அப்போ அவன் ஆளாக்குவான், அப்புறம் அவன் வந்து இவனே வந்து அவனை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டு அவன் பேப்பருக்கு இப்போ எல்லாம் இப்போ லைக் நம்ம அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் எடுக்கிறது இல்லையா. ஸோ இப்படியே தான் இது போய்கொண்டு இருக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம தலைவர் நம்ம தலைவர் இல்லை, என் தலைவர் அவரும் நெகட்டிவாக தான் பேசுவார், நானும் நெகட்டிவாக தான் பேசுவேன். எங்கள் 2 பேருமே இப்போ அவர் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார், இறந்து போயிட்டார். எப்போ 500 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியாட்டாச்சுங்களா. நான் சொன்னேன் 1503 பிறந்தார், 1556 இறந்தார். ஸோ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தான் அவர் ஒரு தீர்க்கதரிசி, அந்த மாதிரி ப்ராஃபிட்டு, அப்புறம் டாக்டரு, அப்புறம் பிளேக் நோயெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் அவரும் மனைவி மக்களையே வந்து அந்த பிளேக் நோயிலேருந்து அவரால் காப்பாற்ற முடியல. இப்படி ஏகப்பட்ட பெயர்கள் உண்டு. அதை பற்றி நான் சொல்லவில்லை. அது மேட்ச் பண்ணி பார்த்தீங்களா அந்த விஷயத்தை. பிரதம மந்திரி 30 பேர் கூட்டணி சேர்ந்து பணத்துக்கெல்லாம் ஆட்டையை போட்டு அவர் முதலமைச்சர் ஆக்குவார், அவர் பிரதம மந்திரி ஆக்குவார், அவர் ஜனாதிபதி ஆகுவார். ஆக இறுதியில் ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னென்னா, ஐரோப்பாவில் நல்ல மனிதர்கள் ஆட்சிக்கு வர முடியாத நிலை இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வாலிப பெண்களே, இளைஞர்களே, ஒரு நல்ல மனிதன் என்றுமே இவ்வுலகை ஆட்சி செய்ய முடியாது. அப்பொழுது யார் ஆட்சி செய்வார்கள்? சாத்தான்கள். இந்த சாத்தான்களுக்கு முடிவு யார் கட்டுவார்கள்? இயற்கை. எல்லாம் இயற்கையின் செயல். வெகு விரைவில் இந்த உலகம் சுக்கு நூறா சிதறி உடைந்து போகும். இயற்கைக்கு 2 பேர்ப்பா, ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர். இயற்கை நல்லவர், மனிதர்கள் கெட்டவர்கள். இயற்கையை பொறுக்கிற வரைக்கும் பொறுக்கும், அதுக்கப்புறம் வெடிக்கும். ஓகே, அடுத்ததில் பார்க்கலாம். இன்னும் ஒரு 7 நிமிஷம் ஆகிது. ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் பேசலாமா? ஏற்கனவே நான் தான் ஒரு வயலு கேட்க வாடா, இதில் வேறு இன்னும் ஒவ்வொரு நிமிஷம் அதிகப்படுத்தி பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாடேன்னு பார்க்குறீங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ. நல்ல விஷயங்களை கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றி நிற்கிறாரு. தயவுசெய்து அவரை அப்பான்னு மட்டும் கூப்பிட்டுறாதீங்க. அப்படி அப்பாவா அவரை கூப்பிடுனா உன் அம்மாட்ட போய் கேளு. இல்லைன்னா பேசாமல் ஊரில் இருக்கிற எல்லா பொண்டாட்டியும் பேசாமல் அவர்கிட்ட போயிடுங்கப்பா. அவருக்கு குழந்தை கொடுப்பாரு. அப்புறமா அது அப்பா அப்பான்னு போய் என்னையா மக்கள், மதிகட்ட மக்கள், மானங்கட்ட மக்கள். அப்பா யார் தெரியுமா? அது உனக்கு என்ன தெரியும்? அவங்க அம்மாவுக்கே தெரியாது உன்னை யாருக்கு பெத்தான்னு. யாரை வேணா நீ அப்பான்னு கூப்பிடு. போ.